ஜிடியோட தோல்விக்கு என்ன காரணம் சார்? எதுல சறுக்கினாங்க அவங்க? அவருக்கு அந்த ரன் அடிக்கிற பசி போவே போகாதா என்னன்னு தெரியலங்க. அந்த அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அவங்க பண்ணது. சப்போஸ் இதே தினேஷ் கார்த்திக் வேற ஒரு டீமுக்கு ஒரு கோச்சா போயிருந்தாருன்னா இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரா தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த டீம் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் இருந்த அளவுக்கு போலிங் இல்ல, அப்படிதான் இருந்தது. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு சமயத்துல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஃபைனல்ஸை பார்த்து முடிச்சோம் நம்மளால. இந்த ஃபைனல்ஸ்ல யார் ஜெயிச்சான்னு பார்த்தா ஆர்சிபி வந்து தொடர்ந்து 2வது முறையா வந்து கப்பை ஜெயிச்சிருக்காங்க. சோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம். 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 18 வருஷமா காத்திருந்தாங்க. 2025 ஒரு கப் அடிச்சாங்க. அதுல இருந்து திருப்பியும் 2026 பேக் டு பேக் 2 வாட்டி கப் அடிச்சு ஒரு சாதனை படிச்சிருக்காங்க ஆர்சிபி. இதை எப்படி பார்க்கலாம்? பிரமாதமான வின்னு. எந்த இடத்துல போன 2025 அடிச்சாங்களோ அதே கிரவுண்ட்ல அதே மாதிரியான ஒரு மேட்ச். எக்ஸலண்ட், ரொம்ப ப்ரொஃபஷனல் விக்டரின்னு சொன்னது. கிளினிக்கல் விக்டரி, எந்த விதமான ஒரு ஹிக்கப்பும் இல்லாம, ஒரு வேலை சிக்ஸாக மேட்ச்லாம் இல்லாம ரொம்ப அழகா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலா போனாங்க. எக்ஸலண்ட் விக்டரி ஃபார் ஆர்சிபி. ஓகே சார், ஆர்சிபி வந்து ஒரு கிளினிக்கல் வெற்றின்னு சொன்னீங்க. ஜிடியோட தோல்விக்கு என்ன காரணம் சார்? எதுல சறுக்கினாங்க அவங்க? ஜிடியோட தோல்விக்கு காரணம் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆடல. அதாவது ரொம்ப இந்த 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 மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த ஃபைனல்ஸ்ல வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப தேவையில்லாத ப்ரெஷர் அவங்க மேல போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளண்டர்லாம் அவங்க நிறைய பண்ணாங்க. பர்டிகுலர்லி நம்பர் 3 பட்லருக்கு பதிலா நிஷாந்த் அனுப்பினதுங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஒரு ப்ரெஷர் அவங்க மேலேயே போட்டுக்கிட்டது. அந்த அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அவங்க பண்ணது. பர்டிகுலர்லி பட்லர் வந்து இந்த சீசன் பூரா பட்லர் அவருடைய இன்னிங்ஸ் ஆடாட்டா கூட அந்த நம்பர் 1, 2, 3 தான் அவங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருக்கு, அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு. 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அந்த முதல் 3 பேரால வந்ததுதான். போலிங்கை விட்டுருங்க, நான் போலிங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ அண்டர் ரேட் பண்ணி பேசல. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 தான் பண்ணிருக்கு. ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டருங்கிறது ஒரு பெரிய ஓட்டை. அவங்களுக்கு மிடில் ஆர்டரே கிடையாது. அந்த டாப் 1, 2, 3யும் போலர்ஸ் தான் காப்பாத்தின்னு வந்தாங்க. இது வரைக்கும் 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தான். அந்த 3 பேர் மேல உங்களுக்கு நம்பிக்கை, 3ல ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ராங் ஃபுட்டை எடுத்து வைக்கிறீங்க. ஆரம்பத்திலேயே மேட்சுக்குள்ளேயே வந்து எந்த காலை எடுத்து வைக்க கூடாது அந்த காலை எடுத்து உள்ள வச்சுதான் கிரவுண்டுக்கு வரீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாமே நெகட்டிவா ஆரம்பிச்சிருக்காங்க, நெகட்டிவாவே போச்சு அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே சார், ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த டாப் 3 தவிர மிடில் ஆர்டர்ல பேட்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஃபைனல்ஸ் வரைக்குமே ஏன் கரெக்ட் பண்ணல? என்ன காரணம்? இல்ல, டீம் இல்லையே, இருந்தா தானே கரெக்ட் பண்ண முடியும். நீங்க போய் பக்கத்து டீம்ல இருந்து எடுத்துன்னு வர முடியாது இல்ல. உங்ககிட்ட இருக்கிற 25 பேர்ல தானே ஆட முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சுதான் ஒப்பேத்த முடியும். இருக்கிறதுல உங்களுக்கு மிடில் ஆர்டர் வீக். அதை நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங்டன் சுந்தரை நீங்க மிடில் ஆர்டர்லயே வச்சு அவரை வந்து ஹை எண்ட் ஆடக்கூடிய ஒரு ஆளு, ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு ஆளு, அப்புறம் 1 டவுன் ஆடக்கூடிய ஒரு ஆளு. நீங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 மேட்சஸ்க்குள்ள இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க முதல்ல அனுப்பி மேல அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுமே பண்ணாம இந்த 3 பேர் கிளிக் ஆச்சு, இந்த 3 பேரும் அப்படியே ஓட்டிட்டீங்க. அப்ப அது வரைக்கும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஓட்ட வேண்டியது தானே. லாஸ்ட் மேட்ச்ல யாராவது வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஸ்டூபிடிட்டி, அது வந்து முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணாங்க. அது அந்த காரியம் பண்ணதுக்கு இவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சேஸ் மாஸ்டர் திரும்பவும் ஒரு சேசிங்ல வந்து கலக்கி இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? விராட் கோலிக்கு வந்து இந்த கப்பு அப்படிங்கிறது ரொம்ப கனவாவே இருந்தது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கப்பு வாங்கி கொடுத்தப்ப அவர் அழுததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ வின்னிங் ஷாட்டும் 6 அடிச்சு கப்பை வாங்கி கொடுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? அவருக்கு அந்த ரன் அடிக்கிற பசி போவே போகாதா என்னன்னு தெரியலங்க.
அவருக்கு வந்து என்னடா இப்படி சாப்பிடுறேன்னு கேட்பாங்க தெரியுமா சில பேர் சாப்பிடுறத பார்த்துட்டு. அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு அந்த ரன் அடிக்கிறதுல இருக்கிற அந்த அந்த பசி, அது என்னன்னு எனக்கு புரியல அது. ஒரு மனுஷனுக்கு இந்த வயசுக்கு அப்புறம், இந்த வயசுனா நான் வந்து அவர் வந்து 50 வயசு ஆன ஆளை பத்தி பேசுற மாதிரி பேசல. இவ்வளோ ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம், இத்தனை ஃபார்மேட்ஸ் ஆனதுக்கு அப்புறம், இத்தனை பெரிய பவுலர்ஸ் ஆடி ரன்ஸ் அடிச்சு குவிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஒரு ஐபிஎல் மேட்ச்ல கூட தன்னுடைய திறமையை காட்டாம போயிடக்கூடாதுங்கிற அந்த வெறி இருக்குல்ல. ரன்ஸ் அவர் அடிச்சுட்டே இருக்காருங்க. அது என்னன்னா ஒன்றும் புரியல. அதுவும் ஆரம்பத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் ரபாடாவை ஆடினதுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சீல் வச்சுட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்லயே 2-3 ஓவர்ஸ்லயே மேட்ச் அவங்க 2 பேர் முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாரு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். நடுவுல கடைசி பேக் எண்ட்ல வழக்கம் போல கோலி இருந்தா கூடவே டிராமாவும் இருக்கும்ல, அதே மாதிரி பேக் எண்ட் ஆஃப் த மேட்ச்ல ஒரு சின்ன டிராமாவும் நடந்தது. அதுல அவர் வேலையெல்லாம் வேற காமிச்சாரு. அதுல வந்து திருப்பி ஒரு புனர்வாழ்வு கிடைச்சது அவருக்கு. அவருக்கெல்லாம் புனர்வாழ்வு கிடைக்கணுமா என்ன, கிடைச்சது. அதையும் யூஸ் பண்ணி தூக்கி வெளியே பால் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போனாரு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் வாஸ் வெரி குட். அதாவது நீங்க வந்து பிளெமிஷ்லெஸ் இன்னிங்ஸ், அதெல்லாம் டாப் ஆஃப் த டிராயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குவாலிட்டி இன்னிங்ஸ் அது. அது நீங்க சொன்னீங்களே இப்ப சேஸ் மாஸ்டர், அவருக்கு வந்து இந்த சேஸ்ல மட்டும் அவருக்கு ஒரு தனி வெறி வரும். அவர் ஒரு ருத்ர தாண்டா ஆடுவாரு. போராது குறைக்கு இந்த ஆப்போனன்ட்ல நல்ல போலர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிர்க்க ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறது அவருக்கு வந்து ஒரு இன்னர் வெறி உண்டு. அவருக்குள்ள இருக்கிற அந்த வெறி வந்து சிராஜ், ரபாடா, இந்த ரஷீத் கான், பிரசீத் வந்து இந்த சீரீஸ்ல நல்லாவே போட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க எல்லா மேட்ச்லயுமே. ஸோ அவங்க வந்து ஆஸ் அ போலிங் யூனிட்னு எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் போலிங் யூனிட் ஜிடியோடது. அந்த போலிங் யூனிட் கிட்ட நான் காமிக்கிறேன் பாரு வேலையை அப்படின்னு காமிச்ச ஒரு இன்னிங்ஸ் அது. மாஸ்டர்லி இன்னிங்ஸுங்க. எல்லா விதத்தையுமே நீங்க ஆர்சிபி வந்து பிரமாதமா ஆடினாங்க. அவங்களுடைய போலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், எல்லாம் எதுலையுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஜிடி பண்ண பெரிய தப்பு வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த அவங்க வந்து பெரிய ஸ்கோர் போகணும்னு சொல்லிட்டு அவங்க போனது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இடையூறா அமைஞ்சிடுச்சு. ஒரு 170, 180 அவங்க டார்கெட் பண்ணி ஆடி இருந்தா கூட, நடுவில் சிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தா கூட, அந்த 170, 180 would have been a very good score இந்த விக்கெட்ல. இப்ப நீங்க கடைசியில பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 விக்கெட் விழுந்தோன்னு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. மேட்ச் கொஞ்சம் திரும்புற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒன் சைடடா போன மேட்ச் கொஞ்சம் அழகா திரும்புற மாதிரி ஆச்சு. ஜிடி பெய்ட் ஃபார் ஆல் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பா ஆர்சிபியோட கேப்டன்சியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எவ்வளவோ தலைகள் விளையாடி இருக்கு, எவ்வளவோ பேர் அந்த டீமை வந்து கேப்டன்சி பண்ணிருக்காங்க. யாராலையும் முடியாத ஒரு சாதனையை வந்து ரஜத் பட்டிதார் படைச்சிருக்காரு. அவரோட கேப்டன்சி குறிப்பா எப்படி இருந்திருக்கு இந்த அணிக்கு, எவ்வளவு பலம் கொடுத்திருக்கு, எவ்வளவு அந்த டீமுக்கு அந்த காம்பினேஷனை எந்த அளவுக்கு செட் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் இந்த டீமோட கேப்டன் நினைக்கிற யாருமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த டீம் என்னோட டீம் நினைக்கிறவங்க தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகே. ஸோ இந்த டீம் என்னோட டீம் நினைச்சிட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவர் அந்த டீம் வந்து அந்த டீம் அவரை நம்பிச்சு. அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுற ஒரு பாஸ் மாதிரி இல்லை. அவர் வந்து கூடவே நம்ம கூடவே டிராவல் பண்ற ஒரு லீடரா இருந்தாரு. எக்ஸலன்ட் கேப்டன்சி இருந்தது அவருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போலர்ஸ் வந்து புவனேஸ்வர் ஆகட்டும், ஹேசில்வுட் ஆகட்டும், நீங்க இந்த ரசிக் ஆகட்டும், டஃபி, இப்ப லாஸ்ட் 2-3 மேட்ச் டஃபி வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் கூட நீங்க அந்த அவருடைய போலிங் யூனிட், குருணால் பாண்டியா பர்டிகுலர்லி, அவங்களும் அந்த போலிங் யூனிட்டுக்கும் கேப்டனுக்கும் பயங்கர ஜெல் இருந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசத்தை சொல்றதுக்காக நான் சொல்றேன். ரபாடாவோட அந்த 19 ரன் கொடுத்தாரு அவருடைய கோலிக்கு. அந்த ஓவர் எடுத்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் லெக்ல ஆரம்பிச்சு மிட் விக்கெட்டுக்குள்ள அவ்வளவு ரன் அடிச்சாரு. அந்த இடத்துல ஆளே இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரே கிடையாது. திருப்பி ரிப்பீட்டடா பால் ஆஃப்டர் பால் அங்கேயே அடிச்சிட்டு இருக்காரு. அங்க 4ம் 6ம் போயிட்டே இருக்கு. அங்க ஃபீல்டரே இல்ல. ஒரு ஃபீல்டர் அங்க இருந்திருந்தா கூட கோலிக்கு அந்த ஸ்ட்ரோக் போயிருக்க மாட்டார், வேற ஸ்ட்ரோக்கை மாத்தி இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு. நீங்க வந்து ஒரு போலரோட திறமையை பார்த்து போலர் எப்படி போடுவாருன்னு தெரிஞ்சு ஒரு கேப்டன் வந்து அங்க ஃபீல்ட் பிளேசிங் பண்ணணும். அப்படி இல்லாட்டா அந்த போலராவது பண்ணணும். கேப்டன் கிட்ட சொல்லிட்டு, அப்பா எனக்கு மிட் விக்கெட் ஒண்ணு வை, நீ ஸ்கொயரா வச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் ஃபைனரா கொண்டு போகுது, இங்க லாங் ஆன் வேண்டாம் எனக்கு,
உள்ள நடுவுல கொஞ்சம் ஸ்கொயரா கொண்டு வாது அப்படின்னா அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணியிருந்தா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு ஃபோர் அடிச்ச உடனே போய் நின்று போலர் கிட்ட பேசுறது ரபாடா மாதிரி சீனியர் போலர் கிட்ட போய் நம்ம சொல்லி கொடுத்து செய்யறது இல்லை. பட் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஒரு டிலேயிங் டாக்டிக்ஸ். போய் அவங்ககிட்ட போய் பேசுற மாதிரி பேசி ஒரு வைடியா இருக்கார் போட சொல்றது, ரவுண்ட் விக்கெட் வர சொல்றது, இப்படி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கேப்டன் ஒண்ணுமே இல்லைங்க. எங்க அடிச்சாலும் பால் 4 போகுது. அப்ப நீங்க மீதி உன் டீம்ல போலர் விக்கெட் கீப்பரை தவிர மீதி 9 பேர் இருக்காங்க, எங்க அவங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மட்டமான கேப்டன்சியா இருந்தது. கேப்டனுக்கும் போலர்ஸுக்கும் சரியான ரேப்போ இல்லை. அதாவது நான் சொல்றது வந்து பிடிக்கலன்னு நான் சொல்லல, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். கேப்டனோட திங்கிங் ஏத்த மாதிரி போலர்ஸ் போடல, போலர்ஸ் போடுறதுக்கு ஏத்த மாதிரி கேப்டன் யோசிக்கல. இது பெரிய கேப் இருந்தது. இந்த கேப் அப்படியே அங்க ஃபில்லப் ஆச்சு ஆர்சிபிக்கு. நீங்க வந்து ஆர்சிபில எது பிளஸ் நீங்க பாக்குறத விட ஜிடில எது மைனஸ் பாத்துட்டீங்கன்னா ஆர்சிபில எது பிளஸ் தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப ஆர்சிபியோட மென்டர் அண்ட் பேட்டிங் கோச் தினேஷ் கார்த்திக், அவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு இருந்திருக்கு, எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, ஆக்ஷன்ல இருந்தே அவரை பார்க்க முடியுது, டக் அவுட்லயும் உட்காந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அவர் இந்த அணிக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருந்திருக்காரு, பேக் போனா? டிகே இல்லைன்னா இந்த ஆர்சிபியோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பாயிண்ட் பிளாங்கா சொல்லணும். டிகே அண்ட் மாலாலோனோட கான்ட்ரிபியூஷன் இந்த இதுக்கு. ஆண்டி ஃபிளவர் வந்து சீஃப், அவரோட கான்ட்ரிபியூஷனை மறுக்க முடியாது. ஆனா மறுக்க முடியாது. அவர் வந்து சீசன்ட் என்ன சொல்லலாம், பிளேயர் மட்டும் இல்ல, சீசன்ட் கோச். இன்டர்நேஷனலி அவர் வந்து டிராவல் பண்ணவர், நிறைய டீம்ஸ் ஹேண்டில் பண்ண ஒரு ஆளு. அவருக்கு எல்லாம் தெரியும், அதுல எந்த விதமான மறுப்பும் இல்லை. ஆனா டிகே மாதிரி ஆளுகிட்ட என்ன அட்வான்டேஜ்னா அந்த டீம்லயே வளர்ந்தவர், அந்த டீம்ல இருந்து ரிட்டையர் ஆகி அந்த எந்த டீம்ல ரிட்டையர் ஆகிறமோ அந்த டீமுக்கு கோச்சா வந்து உட்கார்ற ஆளு. ஸோ அவருக்கு வந்து அதுக்கு அந்த டீமுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஓட்டையும் தெரியும், ஒவ்வொரு நிறைவும் தெரியும், எந்த இடத்துல தட்டணும்னு தெரியும், எந்த இடத்துல பூசணும்னு தெரியும். ஸோ அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா தெரிஞ்சதுனால அவருக்கு சப்போஸ் இதே தினேஷ் கார்த்திக் வேற ஒரு டீமுக்கு ஒரு கோச்சா போயிருந்தாருன்னா இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரா தெரியாது. இந்த டீம்ல வந்து அவர் வந்து ஒரு கோச் மாதிரி அந்த டீம் அவரை பார்க்கல, அவர் கூட இருக்கிற ஒரு பிளேயர் மாதிரியே தான் பாக்குறாங்க. அவர் கொஞ்சம் விட்டு அவர் பேட கட்டும் போவார் போல இருக்கு ஆடுறதுக்கு, அப்படிதான் இருக்காரு அவர். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஜெல் ஆச்சு. மாலாலோனோட கான்ட்ரிபியூஷன் டீம் செலக்ஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெரி சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர். டிகேவாது உங்களுக்கு டிகேவோட பிரசன்ஸ் எப்பவுமே தெரியும். அவர் இருக்கிற இடம் அவர் இருக்காருன்னு தெரியும். ரங்கராஜனோட இருக்கிற இடம் அவர் இருக்காரான்னு தெரியவே தெரியாது. ஆனா சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர் அந்த டீமுக்கு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஃபுல் கிரெடிட் டு தெம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் அதுல இருந்தாங்க, அதை சப்போர்ட் பண்றதா, ஆர்சிபியில தமிழ்நாட்டுக்காரங்களால அந்த பிளேயர்ஸ் ஆடுறாங்க அதை சப்போர்ட் பண்றதா அப்படின்னு இருந்தது நமக்கு. தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்னால அந்த பிளேயர்ஸ், தமிழ்நாட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னால அந்த பிளேயர்ஸ் ஆடினாங்க அப்படிங்கறதுனால அது ஜெயிச்சதுனால அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தமிழ்னா. ஓகே, இது வரைக்கும் சென்னை பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து கப் அடிச்சிருக்காங்க. அடுத்தது மும்பை பாத்தீங்கன்னா அதே மாதிரியே 2019 அண்ட் 20ல பேக் டு பேக் ஐபிஎல் டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி ரொம்ப வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு கப் அடிச்சாங்க. இப்ப பார்த்தா இந்த வருஷமும் ஒரு கப்பு, அதாவது பேக் டு பேக். அந்த டாப் அணியில இருக்கிற அந்த வின்னிங் சாம்பியன் ரேஷியோட இவங்களும் ஆட் ஆன் ஆயிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? டெஃபினட்டாங்க. நீங்க வந்து ஒரு தோனிக்கு இருந்த அந்த பேரு ரோஹித் சர்மாக்கு இருந்த பேரு இப்ப கோலிக்கு அவரோட கேப்டன்சி இல்லாட்டா கூட அவர் இருக்கிற டீம் அது அவருக்கு அந்த டீமுக்கு வருதுங்கிறது வந்து பெரிய பிளேயர் தானேங்க. பெரிய பிளேயருக்கு அந்த கிரெடிட் போகும்போது சந்தோஷமா தான் இருக்கு நமக்கு. ஓகே சார், இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஜிடியோட தோல்வியை எப்படி பாக்குறீங்க நீங்க? கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டாங்க ஜிடி, இவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாடம். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாடம். பெரிய கேம்ங்கிறது அது அவருக்கு கத்துக்கணும் என்னன்னு. அவருக்கு வந்து இந்த பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பிளேயரா மட்டும் இல்லாம எனக்கு பிளேயரா அவர் மேல எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமலும் கிடையாது. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹிம் ஆஸ் அ பிளேயர், ஆஸ் அ பேட்ஸ்மேன். பட் ஆஸ் அ கேப்டன் நீங்க என்ன வந்து ப்ரீ எம்ப்ட் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்றதை விட ப்ரோ ஆக்டிவா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி சாஞ்சு உட்காந்து யோசிச்சாருன்னா அவருக்கே தெரியும். அந்த கோச்சஸ் கிட்ட உட்காந்து பேசலாம்,
யார் அந்த தப்பு பண்ணது, யார் அந்த நம்பர் 3க்கு அந்த அந்த நிஷாந்த் அனுப்ப சொன்னது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணாம இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்னால தான் இந்த தப்பு நடந்ததுன்னு இருந்தா இனிமே ஆஸ் அ கேப்டன் he has to put his foot forward and say ஐயா தயவு செஞ்சு எங்கிட்ட கொடுத்துடு, இது வந்து நான் 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 லீட் பண்றேன், நீ என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்ட டாஸ்க் போடுற வரைக்கும், அதுக்கப்புறம் பூரா என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கையில எடுத்துட்டு வெறும் எடுப்பாரு கை பிள்ளையா இல்லாம தனக்கு என்ன தெரியுமோ அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பட் அவர் நினைச்சபடி அவர் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேப்டனா வருவார்னு எனக்கு தோணுது. அவருக்கு வந்து அது பெரிய படிப்பினை. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கே எதுவும் இல்லை. வெரி வெரி ப்ரொஃபஷனல் சிஸ்டமேட்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க எல்லா விதத்திலையுமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் அந்த டீம் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் இருந்த அளவுக்கு போலிங் இல்லை, அப்படிதான் இருந்தது. ஏன்னா புவனேஷ்குமார் வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் இந்தியன் டீம்ல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏசலோடு வரவே இல்லை, முதல்ல ஒரு 4-5 மேட்சுக்கு வந்து சேரவே இல்லை, அவர் அந்த மாதிரி இருந்தார். குருணால் பாண்டியா வந்து பெரிய கான்ட்ரிபியூட்டரா பிட்ஸ் அண்ட் பீசஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணாரே தவிர அவர் பெரிய கான்ட்ரிபியூட்டரா கண்ணுக்கு தெரியல. ரசிக் சலாம் வந்து ஃபுல்லா ரெகுலரா இருப்பாரான்னு தெரியாது. நீங்க அந்த மாதிரி கண்டிஷன்ல அபிநந்தன் எல்லாம் வச்சு ஆடினாங்க. ஸோ பேட்டிங்கோட யூனிட்னு எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்கிறத விட போலிங்கோட யூனிட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அடாப்ட் ஆனாங்க பாருங்க. புவனேஷ்க்கு ஒரு புவிக்கு ஒரு கை பிடிச்சி ஐயோ என்ன போலிங் போட்டாரு இந்த சீசன்லங்க, நீங்க ஒன்னும் மறைக்கலாம் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு போலிங் போட்டாரு. குருணால் பாண்டியா திடீர்னு பார்த்தா என்னமோ இன்னோவேட் பண்ணாரு. அவர் வந்து திடீர்னு எலி பிடிக்கலாம் ஆரம்பிச்சாரு. எது பிடிச்சா என்ன விக்கெட் கிடைக்குது, ரன்னு கொஞ்சம் கண்டெயின் பண்ணாரு, எக்கனாமிக்கலா போட்டாரு, பாக்குறதுக்கு அசிங்கமா இருந்தது தவிர கான்ட்ரிபியூட் பண்ணாரு டீமுக்கு. ஸோ அவரை பார்த்து அவர் வேற விதமா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செஞ்சாரு. அவரு ஹேசல்வுட் வந்ததுக்கு அப்புறம் அவர் ரன்ஸ் போனா கூட யூஸ்வலா அவ்வளவு அந்த மாதிரி ரன்ஸ் போற ஆள் கிடையாது, ரொம்ப எக்கனாமிக்கல் போலர் அவரு. பட் ரன்ஸ் போனா கூட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறைய அவர் எக்ஸிபிட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ரசிக் சலாம் வாஸ் அ ரெவல்யூஷன். வந்ததுக்கு அப்புறம் வந்து எக்ஸலன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட போலிங் யூனிட் ஆன் பேப்பர் பெருசா இல்லாம இருந்தா கூட அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த ஓவர் பீரியட் ஆஃப் 2.5 months அழகா அடாப்ட் ஆயிட்டு அந்த ரியல், நான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை தான் சொல்றேன், ப்ரொஃபஷனலா பண்ணாங்க, எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா பண்ணாங்க. ஓகே சார், இரண்டாவது முறையா பேக் டு பேக் வந்து ஐபிஎல் டிராஃபியை அடிச்சு பெங்களூரு டீமுக்கு வந்து ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க விராட் கோலி அண்ட் கோ. அடுத்து வர ஐபிஎல்ல என்ன மாதிரி காம்பினேஷன்ல டீம் செட் பண்ண போறாங்க, இதை வந்து ரீடைன் பண்ணி அடுத்தடுத்த மேட்சஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ஜிடி இதுல இருந்து எந்த அளவுக்கு பாடம் கத்துக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆர்சிபிக்கு வாழ்த்துக்கள், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வாழ்த்துக்கள். இந்த வெற்றி தொடரட்டும், அடுத்த வருஷமே இதே மாதிரி ஒரு கப் அடிக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.